கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் இருந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை தியானித்து வருகிறோம். 12ஆம் அதிகாரத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். வசனமாக நான் வாசிக்கும் பொழுது நீங்கள் என்னை பின்தொடர வேண்டும். வேதம் உங்களுடைய கையிலே, மடியிலே, மேஜையிலே இருக்க வேண்டும். திரித்துவம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தூய திரித்துவம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தூய்மையான தூய திரித்துவம் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதே வேளையில் தீமையின் திரித்துவம் நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? தீமையின் திரித்துவம், எனக்கு என்னவோ திரித்துவம் என்ற பெயர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு தான் பொருத்தம். மற்றபடி இன்னொரு 3 பேருக்கு இந்த திரித்துவம் என்ற வார்த்தையை கொடுப்பதற்கு எனக்கு மனதில் இஷ்டமில்லை. இருப்பினும் கொடுக்கிறேன். நியாயப்படி தீமையின் திருடர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இன்னொரு 3 பேரை பற்றி இருப்பினும் எல்லாரும் சொல்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. இருக்கட்டுமே என்று நான் சொல்லுகிறேன். தீமையின் திரித்துவம் அல்லது தீமையின் திருடர்கள் என்று சொல்லும் பொழுது அங்கும் 3 இருப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவதாக சாத்தான், 2வதாக அந்தி கிறிஸ்து, 3வதாக கள்ள தீர்க்கதரிசி. இந்த 3 தீமையின் திருடர்களாக, தீமையின் திரித்துவமாக வரலாற்றின் அடிப்படையிலே வரலாறாக ஒவ்வொரு தடவையும் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். பிரசங்கிமார்கள் எல்லாருமே தீமையின் திரித்துவம் என்று சொல்லி இந்த அடுத்த 3 குறித்து அறிவிப்பதாக நாம் அறிந்திருக்கிறோம். கடைசி போர் வர இருக்கிறது. தூய்மைக்கும் தீமைக்கும் இடையிலே, கிறிஸ்துவுக்கு அந்தி கிறிஸ்துவுக்கு இடையிலே கடைசி போருக்கு முன்பாக இந்த 3 அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சாத்தான், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி. சரி, இதை மனதில் வைத்து நான் வேதத்தின் ஆரம்ப வசனங்களை நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:1 முதல். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும், அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. தொடர்ந்து அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது என்று தொடர்ந்து பிசாசை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். சரி, முதலாம் வசனம், அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது, ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள் என்று தொடர்ந்து வாசிக்கிறோம். யார் இந்த ஸ்திரீ? யார் இந்த பெண்மணி என்று பார்த்தால் உடனடியாக பதில் சொல்லக்கூடியவர்கள் மரியாள் என்று சொல்வார்கள். இல்லை, மரியாள் என்பது 100க்கு 100 தவறான ஒரு விளக்கம் ஆகும். மரியாள் சாதாரணமான ஒரு பெண்மணி, உங்களைப் போல என்னைப் போல. இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொல்லி வேதம் சொல்கிறதே, அதுபோல மனுஷியாக பிறந்த அவள் பாவத்திலே பிறந்தவள் என்பது தான்
வேதத்தின் போதனை அதுதான் பொருத்தமான போதனையாக இருக்கும். மாறாக அவள் என்றைக்கு சூரியனை அணிந்திருந்தாள், என்றைக்கு சந்திரன் அவள் பாதத்தில் இருந்தது கிடையாது. மரியாள் அல்ல. மரியாள் தன்னை பற்றி சொல்லும் பொழுது லூக்கா 1 அதிகாரம் பாருங்கள். லூக்கா 1 அதிகாரத்திலே மரியாள் தன்னை பற்றி சொல்லும் பொழுது, தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அறிவிக்கும் பொழுது 46ஆம் வசனம், அப்பொழுது மரியாள் என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. மகிமைப்பட வேண்டிய ஒரே ஆள் கர்த்தர் தான். மரியாளை சொல்லிவிட்டாளே, புரியுதா? அவளை மதிக்கலாம், அவளுக்கு மரியாதை கொடுக்கலாம். யாருக்கு? மரியாளுக்கு. மகிமைப்படுத்த முடியாது. கர்த்தரை மட்டும்தான் மகிமைப்படுத்த முடியும். மரியாளோடு சேர்த்துதான் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் அவருடையவைகள், அவளுடையவைகள் அல்லவே என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் தெளிவாக கற்றுக்கொள்கிறோம். என் மகிமையை வேறொருவருக்கும், என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. ஆக மகிமைக்குரியவர் ஆண்டவராகிய தெய்வம் என்று சொல்லி, அவர் மட்டுமே என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 47, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவளுக்கு ஒரு இரட்சகர் தேவை. பாவத்திலே பிறந்தவளாச்சே. எனவே நானே எல்லாருக்கும் இரட்சகர், அல்லது நானே என் மகனிடம் சொல்லி உங்களுக்கு ரட்சிப்பு தருவேன், அப்படியெல்லாம் சொல்லவில்லை. அவர்தான் என்னுடைய இரட்சகர் என்று சொல்லி அவள் ஆணித்தரமாக அறிவிப்பதாக 47ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். லூக்கா 1:47. மீண்டும், என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். யாரு? மரியாள். தன்னை குறித்து என்ன சொல்கிறாள்? அடிமை. எல்லாரையும் ஆண்டு நடத்தக்கூடியவள் என்று சொல்லவில்லை, எல்லாருக்கும் பரிகாரி என்று சொல்லவில்லை, எல்லாரையும் பாதுகாப்பவள் என்று சொல்லவில்லை, நான் கடவுளுக்கு தாய் என்று அவள் அறிவிக்கவில்லை. நான் அடிமை. யாருக்கு அடிமை? கடவுளுக்கு அடிமை, கர்த்தருக்கு அடிமை, ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தன்னை குறித்து அறிவிப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். சரி, தொடர்ந்து, இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். மேசியாவை பெற்றெடுத்த உலக பிரகாரமான தாயாச்சே பாக்கியவதி என்பார்கள். தூதன் அவளை குறித்து சொல்லும் பொழுது கூட ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொன்னான். ஸ்திரீகளுக்கு மேலேன்னு சொல்லலை, ஸ்திரீகளுக்கு உள்ளே என்று அவன் குறிப்பிடுவதாக பார்க்கிறோம். யூ ஆர் பிளஸட் நாட் அபவ் விமன் பட் அமங் விமன் என்று தூதன் அறிவிப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஐயா, இது அவளுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு சிறப்பான பாராட்டு அல்லவா? உண்மைதான், சிறப்பான பாராட்டு. இதே போன்ற பாராட்டு இவளுக்கு மட்டுமல்ல, யூத பரம்பரையிலேயே நிறைய பெண்களை இப்படி பாராட்டி வாழ்த்துவது அவருடைய மரபாக இருந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நியாயாதிபதிகளில் வாசிக்கும் பொழுது ஏபேரின் மனைவி, அவளை குறித்தும் இதே மாதிரி ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி வேதத்திலே பாராட்டவள் பெறுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். சரி, திரும்பவும் மரியாளுக்கு வருவோமே. அவள் அஞ்சியவள், அடிமை பெண், அறியாதவள் என்றெல்லாம் லூக்கா 1 அதிகாரத்திலே 2வது அதிகாரத்திலே தொடர்ந்து தெளிவாக நாம் வாசிக்கிறோம். இது மரியாள் அல்ல. மீண்டும் அந்த டிஸ்கிரிப்ஷன், மீண்டும் அந்த விளக்கம், அதை குறித்து பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தும் விசேஷம் 12:1 முதல், அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். மரியாள் என்றைக்கு அணிந்தாள் சூரியனை? அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் இல்லவே இல்லையே. அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன என்று சொல்லி வாசிக்கிறோமே. இல்லை இல்லை இல்லை, மரியாள் அல்ல. அப்படின்னா இந்த பெண்மணி யார்? இஸ்ரவேல், இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்களுக்கு தான் இப்பேற்பட்ட மகிமை கொடுக்கப்பட்டதாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக இந்த பெண்மணி ஒரு அடையாள பெண்மணி, ஒரு அடையாள தாய் என்று மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். She was a symbolic mother என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சில அடையாளமாக வரக்கூடிய பெண்மணிகளை வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்திலே எசபேல், அவள் ஒரு அடையாளமாக விஸ்தரிக்கப்படுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஃபால்ஸ் டீச்சர், தவறாக போதிக்கக்கூடியவள், தவறாக மக்களை நடத்தக்கூடியவள் எசபேல். 2வதாக ஒரு வேசியை குறித்து பார்க்கிறோம் 17ஆம் அதிகாரத்திலே. அது ஒரு களங்கமான ஒரு சபை, கர்த்தருக்கு பிரியமற்ற ஒரு சபை. அதற்கு அடையாளமாக அந்த வேசி, அதற்கு இலக்கணமாக விளங்குவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். இப்பொழுது 12ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஒரு அடையாள தாயாக அங்கே அறிமுகப்படுத்தப்படுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னொன்று திருச்சபை, மணவாட்டி பெண், அடையாள பெண்.
திருச்சபை அடையாளப்படுத்தக்கூடிய பெண்மணியாக விளங்குவதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சரி, எப்படியோ மரியாள் மரியாதைக்குரியவள், மதிப்பிற்குரியவள், மகிமைக்குரியவள் அல்லர். வெளிப்படுத்துகிற விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே காணப்படக்கூடியது இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்கள்தான் அங்கே விவரமாக இப்படி வர்ணிக்கப்படுவதாக நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பார்ப்போம். அதே 1வது வசனத்திலே, அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தன. 12 நட்சத்திரங்களும் 12 கோத்திரங்களை, இஸ்ரவேல் ஜனங்களின் கோத்திரங்களை குறிப்பிடக்கூடிய அளவிலே இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். இயேசுவானவர் இஸ்ரவேலிலே தானே பிறந்தார். இயேசுவானவர் இஸ்ரவேல் சந்ததியை சேர்ந்தவர் அல்லவா? அதைத்தான் அடையாளமாக இந்த வசனம் விஸ்தரிக்கிறது. 3, அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது என்று தொடர்ந்து நான் வாசிக்கிறோம். சரி, பிரசவ வேதனை பயங்கரமாக இருந்தது. பிள்ளையை பெற்றாள். மேசியா இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த மேசியா வரக்கூடாது, இந்த மேசியா வாழக்கூடாது, இந்த மேசியா சிலுவைக்கு போகக்கூடாது, இந்த மேசியா சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி உலக மக்களை, உங்களை, என்னை ரட்சிக்கக்கூடாது என்பதிலே கங்கணம் கட்டிக்கொண்டு ரொம்ப ஆர்வமாக, ரொம்ப பயங்கரமாக பிசாசு விளையாடி வந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அந்த பிள்ளையோ பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எங்கே? 5ஆம் வசனம், சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை இயேசு அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தின் இடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று வாசிக்கிறோம். இயேசுவானவர் பறந்து சென்று பரமண்டலத்துக்கு ஏறி தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கக்கூடிய காட்சி இங்கே விவரமாக விஸ்தரிக்கப்படுகிறது. அவ்வளோதான். ஆக முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல், 2வதாக இன்னொரு அடையாளம். 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் 3, 4 பாருங்க. அப்பொழுது வேறொரு அடையாளம், இன்னொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய. முடினா மயிர, முடினா கிரீடம்னு அர்த்தம். வணங்காமுடி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே. அப்போ முடி சூடா மன்னன் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. அந்த முடி கிரீடம்னு அர்த்தம். மீண்டும், தன் தலைகளின் மேல் 7 முடிகளையுடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கு இழுத்து அவைகளை பூமியில் விழத் தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவருடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு, இயேசுவை கொன்று போடும்படிக்கு, அவர் சிலுவைக்கு போகாமல் தடுக்கும்படிக்கு, சிலுவையில் ரத்தம் சிந்தி உங்களை என்னையும் மீட்க கூடாதபடிக்கு, அவருடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. இஸ்ரவேலுக்கு முன்பாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நின்றது என்று சொல்லி அடையாளமாக இந்த காட்சி சித்தரிக்கப்படுகிறது. வலு சர்ப்பம், இதுதான் சாத்தான், பழைய பாம்பாகிய சாத்தான், ஏதேன் தோட்டத்துக்குள்ளே புகுந்த சாத்தான் என்று சொல்லி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். பல அதிகாரங்களிலே இப்படியாக நான் பார்க்கிறோம். சிவப்பான சர்ப்பம், சிவப்பு பாவத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. உங்களுடைய பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் என்று வாசிக்கிறோமே, அப்படி பாவத்தின் சின்னமாக பிசாசு காணப்படுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். 7 தலைகள் என்று வாசித்தோமே. 7 தலைகள்னா 7 விதமான ராஜ்யங்கள், அதை குறிப்பிடுவதாக நாம் பார்க்கிறோம். அந்த 7 ராஜ்யங்கள் எவை? ஆரம்ப கட்டத்திலே பிசாசின் அடிமைத்தனத்திலே ஆளுகையில் ஆட்சியிலே இருந்த 7 டொமைன்ஸ், 7 ராஜ்யங்கள். எகிப்து, அசிரியா, பாபிலோன், மீதியா, பெர்சியா, கிரேக்க நாடு, ரோமாபுரி, இன்னும் அந்தி கிறிஸ்துவின் வருங்கால ஆளுகைக்குரிய ஒரு அரசாங்கம். இதெல்லாம் 7 தலைகளாக இருந்தன. 10 கொம்புகள், 10 கொம்புகள் என்று கூட பார்க்கிறோம். 10 கொம்புகள் எல்லாம் 10 ராஜ்யங்கள் பிசாசின் அடிமைத்தனத்திலே இருந்தன என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 7 முடிகள், 7 கிரீடங்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 1/3 பங்கு நட்சத்திரங்கள், அவர்களெல்லாம் வானத்தில் உள்ள தூதர்கள். அவர்களையெல்லாம் தன் வாளினாலே சுருட்டி
பூமிக்கு தள்ளினான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எப்பொழுது சாத்தான் தள்ளப்படுகிறானோ அப்பொழுது அவனுடைய ஃபாலோவர்ஸ், அவனை பின்பற்றுகிற பிசாசுகளும் தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஆனால் இந்த பிள்ளையை, இயேசுவை கொலை செய்வதற்கு பிசாசு அந்த ஸ்திரீக்கு முன்பாக நின்றதாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம். இவர் வாழக்கூடாது, இவர் வளரக்கூடாது, இவருக்கு வருங்காலம் இருக்கக்கூடாது, இவர் சிலுவையிலே மரிக்கக்கூடாது. அதுதான் அவனுடைய பெரும் போராட்டமாக இருந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆரம்பத்திலிருந்தே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலிருந்தே, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் ஆண்டவர் சொன்னாரே, அந்த பகை படிப்படியாக நீடித்தது. ஆண்டவர் உலகத்தில் வர வேண்டும், இஸ்ரவேல் சந்ததியிலே பிறக்க வேண்டும். முதல் மனிதன் நீதிமானாக கருதப்பட்டவன், சாட்சி பெற்றவன் ஆபேல். இந்த ஆளை கொலை செய்தா எப்படி இயேசுவானவர் வருவார்? எப்படி சந்ததி ஒன்று பிறக்கும்? எப்படி யூதர்கள் மத்தியிலே அவர் புறப்படுவார்? கொன்னுருவோமே என்று சொல்லி காயினை ஏவி விட்டு ஆபேல் கொலை செய்யப்பட்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு மகன் பிறந்தானே ஆதாமுக்கு, சேத். சேத்தின் வம்சாவளி தொடர்ந்தது. அந்த வழியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கப் போகிறார். நோவா அதற்கு பிறகு வந்தானே, நோவா வந்து விட்டான். ஜலப்பிரளயம் வரப்போகிறது, உலக மக்கள் எல்லாரும் அழிய போகிறார்கள், இயேசுவின் வம்சமும் அழிந்துவிடும். சிலுவைக்கும் இயேசுவுக்கும் இனி சம்பந்தம் இல்லை. மேசியா பிறக்கவே மாட்டார், பிறந்தாலும் அழிக்கப்படுவார். ஏனென்றால் நோவா ஜலப்பிரளயம். ஆனால் ஆண்டவருக்கு நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களிலே தயை கிடைத்ததே. ஜலப்பிரளயத்தினாலே பொதுமக்கள் அழிந்து போனாலும் நோவாவும் அவனுடைய குடும்பமும் தப்பிற்றே. இயேசுவின் வம்சாவளி தப்பிற்று என்று சொல்லி கூட நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ளலாம். பிறகு இந்த பார்வோனுடைய நாட்களிலே, யாத்திராகமத்திலே யூத ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டானே. அப்போ இருந்தாங்களே மருத்துவச்சிகள், மிட்வைஃப்ஸ், அவங்களுக்கு ஆண்டவருடைய கண்களிலே தயை கிடைத்தது. அவர்கள் அந்த பிள்ளைகளை எல்லாம், ஆண் பிள்ளைகளை எல்லாம் காப்பாற்றினார்கள். இயேசுவின் வம்சாவளி தொடர்ந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அத்தலியா என்பவள் ஒரு கொடுமைக்காரி, அரசியாக பணியாற்றியவள். அவளுடைய காலத்திலே கூட இயேசுவானுடைய சந்ததி ஒளித்து வைக்கப்பட்டது, மீண்டும் உலகத்துக்கு வந்தது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சவுல், தாவீது, சரியான போராட்டம் அல்லவா? யார் இந்த தாவீது? இயேசுவின் உலக பிரகாரமான வம்சாவளி தகப்பன். எப்படி? தாவீதின் குமாரனாகிய இயேசு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம், கொண்டாடுகிறோம். ஆமா, தாவீதின் குமாரன் இயேசு என்று எப்பொழுது அழைக்கப்படுவார்? தாவீது உயிரோடு இருந்தால் தானே. அப்போ தாவீதை கொன்றுவிட வேண்டும். பிசாசு சவுலை ஏவி விட்டு ஈட்டி எடுத்து எரிந்து அவனை கொன்றுவிடலாம் என்று பார்த்தும் மயிர் இலையிலேயே தாவீது தப்பினான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தாவீதின் சந்ததி, தாவீதின் குமாரனாகிய இயேசு, அந்த சந்ததி தொடர்ந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எஸ்தர் யூத வம்சம் முழுவதையும் அழிப்பதற்கு அரும்பாடுபட்டவன் ஆமான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யாரவன்? ஆகாகியன். ஆண்டவருக்கு ஆகாகியர்கள்னா பிடிக்காதே. அந்த ஆகாகியர்களுடைய வம்சம் எல்லாமே அழிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி இருந்தார், அரசர்களுக்கு சொல்லி இருந்தார். ஆனால் சவுலின் பார்வையிலே ஆகாகியர்கள் தப்பினார்கள். அவன் அவர்களை தப்புவித்தான். அவன் அவர்களை கொல்லவில்லை, தரை மட்டமாக்கவில்லை, எல்லாரையும் அழித்து போடவில்லை. அந்த வம்சத்திலிருந்து வந்தவன் தான் ஆமான், யூதர்களுடைய சத்துரு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ எல்லா யூதர்களையும் அழித்து விட்டால் யூத ராஜசிங்கம் எப்படி பிறப்பார்? அழிச்சிருவான் என்று சொல்லி அவன் பிரயாசப்பட்ட பொழுது மொர்தெகாய் அவனிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும், அவனை கொல்ல வேண்டும். எவன் சாவான் என்று நினைத்தார்களோ அவன் பிழைத்து கொண்டான். யார் அழிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அவன் செத்து போனான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்போ கர்த்தருடைய சந்ததி தொடர்ந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏரோது பிள்ளையை கொலை செய்ய வகை தேடினான். ஆண்டவரோ, தெய்வமோ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை காத்து கொண்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு கட்டளையிடுகிறது. செங்குத்தான மலை, அதிலிருந்து ஆண்டவரை தள்ளிவிட பிரயாசப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரோ அவருடைய சதித்திட்டத்திற்கு தப்பினார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இயேசு சிலுவைக்கு போகக்கூடாது.
அதற்கு எதிராக என்னென்ன சதித்திட்டங்கள் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் சாத்தான் செய்து செய்து தோற்று போனான் என்று சொல்லி வேதத்தில் நாம் தெளிவாக வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு 3 சோதனைகள், நிறைய சோதனைகள், 3 சோதனைகள் மத்தேயு 4லும் லூக்கா 4லும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3 சோதனைகளுமே கொலைகார திட்டங்கள். தெரியுமா உங்களுக்கு? 40 நாள் உபவாசம் இருந்தால் உடனடியாக சாப்பிடக்கூடாது. குடலெல்லாம் ஒட்டி போயிருக்கும். அதற்கெல்லாம் சரியான ஒரு கிரீசிங் அங்கே விளங்க வேண்டும். 40 நாள் உபவாசம் இருக்கிறவர்கள் முதலாவதாக சுடுதண்ணி குடிப்பார்கள், திரும்ப அன்னப்பால் குடிப்பார்கள், திரும்ப சாதாரணமாக பாலை குடிப்பார்கள். 3-4 நாள் அப்படி கடந்த பிறகு நல்ல குழைந்த கஞ்சியை அவர்கள் தயாரித்து அதில் மோரை ஊற்றி சாப்பிட கொடுப்பார்கள். 40 நாள் உபவாசம் இருந்து முடித்தவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு, ஏனென்றால் எதை சாப்பிட்டாலும் உள்ளே இருப்பது வெளியே வராது. எனவே லைட் ஃபுட், எளிமையான சிறிய உணவை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். உருப்படியாக அவர்கள் சாப்பிடுவதற்கு, சோறு சாம்பாருமா அதையெல்லாம் சாப்பிடுவதற்கு ஏறக்குறைய 10 நாட்கள் ஆகும். ஆனால் சாத்தான் என்ன சொல்கிறான்? இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? செத்து போகும்னு அர்த்தம். ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. தோற்று போனான். திரும்ப ஆண்டவரை உயரமான ஒரு இடத்திற்கு கொண்டு போகிறானே, தேவாலயத்தின் உப்பரிகை, அங்கே போய் நின்று கொண்டு தாழ குதியும் உம்மை தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னான். எழுதப்பட்ட வசனத்தின் மூலமாக இயேசுவானவர் சோதனை ஜெயித்தாரே. எனவே சாத்தானுக்கு அதிக வயதாயிற்றே, அவனும் வேதத்தை கரைத்து கொடுத்திருப்பானே. வேதத்தின் அடிப்படையிலேயே சோதனை வருவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். தாழ குதியும் தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது. எங்கே? 91 சங்கீதம் அதை கொஞ்சம் பிதற்றி ஆண்டவரிடத்தில் வித்தியாசமாக போதிப்பதாக பார்க்கிறோம். ஆனால் இயேசுவானவர் கோபுரத்திலிருந்து குதிக்க வேண்டும், தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதெல்லாம் நிறைவேறிற்று என்று வேதம் சொல்லக்கூடிய அளவிலே அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் ஆண்டவரை பற்றி வேதத்திலே இல்லை. குதித்திருந்தால் தற்கொலை என்ற நிலைமைக்கு செய்தி காண்டவர் ஆளாவார். குதிக்கவில்லை. என்ன சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தோற்று போனான் பிசாசு. மூன்றாவதாக உயரமான ஒரு மலை, உலகத்திலே உயரமான மலை நம்ம இமயமலை இருக்குமோ? எந்த மலையோ தெரியாது. அங்கே கொண்டு போய் என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்ளும், எல்லாவற்றையும் உமக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை ஏமாற்ற பார்த்தான். ஆனால் ஆண்டவருக்கு வசனம் தெரியுமே, பிதாவானவருடைய வாக்குத்தத்தம் தெரியுமே. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சுதந்திரமாகவும் கொடுப்பேன் என்று பிதா ஏற்கனவே அவருக்கு தீர்க்க தரிசனமாக திருமணம் பற்றி இருக்கிறாரே. அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி ஆண்டவர் விரட்டுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். சாத்தானை வணங்கினால் அது கொலைக்கு நேராக மனுஷனை வழிநடத்தும். சாத்தான் வணக்கம் ரத்தம் சிந்தத்தக்கதாக தூண்டிவிடும். சாத்தான் வணக்கம் செய்கிறவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்பது நியாயப்பிரமாணத்தின் சட்டம். சாத்தானை ஆண்டவர் வணங்கவில்லை, தோற்று போனான் என்று சொல்லி அவனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பின்னர் ஊழியக்காரன் மூலமாகவே சீஷன் மூலமாகவே ஆண்டவரை பிசாசு சோதிப்பதாக மத்தேயு 16 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், சீஷர்களிடத்தில் எருசலேமுக்கு போக வேண்டும், மூப்பராலும் வேதபாரகராலும் பாடுபட வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது சீமோன் பேதுரு, சிலுவையின் அனுபவத்தை சிந்திக்க சகியாத சீமோன் பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரிடத்திலே, ஆண்டவரே இது உமக்கு நேரிடுவதில்லை என்று சொல்லி கடிந்து கொள்ள தொடங்கினான் என்று வாசிக்கிறோம். கடிந்து கொண்டான் என்று வேதத்தில் இல்லை. அப்படின்னா ஒரு தடவை திட்டிட்டு விட்டுட்டான்னு அர்த்தம். கடிந்து கொள்ள தொடங்கினான். He continued to rebuke Jesus என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். என்ன சொல்கிறார்? அப்பாலே போ சீமோனே, அப்படியே சொன்னாரு. எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கேற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று மொழிந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு பின்னாக போ சாத்தானே. சிலர் சொல்றாங்களா, சீமோன் பேதுரு தான் திருச்சபையின் காவலன், அந்த கல்லின் மேல் தான் ஆண்டவர் சபை கட்டுவார், சீமோன் தான் திருச்சபையின் அஸ்திவாரம், அவனுக்கு தான் சாவிகள் கொடுக்கப்பட்டன. அப்படியா? அப்படி இல்லையே. எனக்கு பின்னாக போ சாத்தானே, சாத்தான் மேல் ஆண்டவர் சபையை கட்டுவாரா? நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், இடரல் மேல் ஆண்டவர் சபையை கட்டுவாரா?
நீ தேவனுக்கேற்றவர்களை சிந்தியாமல் மனுஷருக்கேற்றவர்களை சிந்திக்கிறாய். மனுஷருக்கேற்றவர்களை சிந்திக்கக்கூடிய மாம்சீகமான ஒரு மனுஷன், மாம்ச சிந்தையுள்ள மனுஷன், அவன் மேல் ஆண்டவர் சபையை கட்டுவாரா? இல்லவே இல்லையே. சபையின் அஸ்திவாரம் நம் மீட்பர் கிறிஸ்துவை என்று சொல்லி பேதுருவும் பவுலும் சொல்வதாக வேதத்திலே வாசிக்கிறோம். பேதுரு அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே, 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே, பவுல் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே நீங்களே பாடுவீர்களே, சபையின் அஸ்திவாரம் நம் மீட்பர் கிறிஸ்துவை என்று சொல்லி பாடுவீர்களே. ஆக ஆண்டவரை கொலை செய்ய எத்தனையோ திட்டங்கள் போட்டு பார்த்தான் இந்த வலு சர்ப்பம், ஒன்றுமே நடக்கவில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் ரத்தம் சிந்த ஆரம்பித்து விட்டாரே, வியர்வையெல்லாம் ரத்தமாக போய்கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய ஒரு காய்ந்து போன சோளத்தட்டை போல ஆண்டவர் சுருட்டப்பட்டார். அங்கேயே அவர் செத்து போனால் நல்லது, சிலுவைக்கு போக மாட்டார் என்று சொல்லி பிசாசு யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த பெரிய அற்புதம் நடந்தது. என்ன அற்புதம்? வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து அங்கே அவரை பலப்படுத்தினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு தப்பினார், சிலுவை காயத்தமானார், சிலுவையிலே தொங்கினார். 4 வசனங்கள். 1, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். 2, இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். 3, ஸ்திரியே அதோ உன் மகன், சீஷனே அதோ உன் தாய். 4, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். 5, தாகமாயிருக்கிறேன். உடனடியாக அந்த காலத்தில் உள்ள பக்தியுள்ள யுத ஸ்திரீகள் கசப்பான காடியை அவர்கள் தயாரிப்பார்கள். அந்த காடி எப்படிப்பட்டது? எப்படி தயாரிக்கப்பட்டது? வெள்ளை போளமும் திராட்சரசமும் கலந்த ஒரு கலவை, ஒரு மயக்க மருந்து. நம்ம ஊர் அனஸ்தீசியா மாதிரி, குளோரோஃபா மாதிரி. அதை குடித்தால் அப்படியே மயங்குவார்கள், அந்த மயக்கத்திலே அப்படியே மரிப்பார்கள். வேதனையின்றி ஒரு ஸ்மூத்தான ஒரு நல்ல மரணம் அவர்களுக்கு கிடைக்கும், அதற்காக கொடுப்பார்கள். அப்போ இயேசுவானவர் அந்த காடியை வாங்கினார், ருசி பார்த்தார், ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? இது மயக்க மருந்து, நான் மயங்கி மறிக்க வேண்டும் என்று கருதி இரக்கமுள்ள சில பெண்மணிகள் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். வேண்டாம். ஏயா ஆண்டவர் வேண்டான்னு சொல்லணும்? அதை வாங்கி குடிச்சிருக்க வேண்டியதானே, வலி இல்லாமல் மறிச்சிருக்கலாம். ஆனால் தேவ சித்தம் நிறைவேறி இருக்கிறாத முதல் 5 வசனங்களோடு சிலுவை மொழிகள் முடிந்திருக்குமே. உடனடியாக மயங்கி மரித்திருப்பார் என்றால் முடிந்தது இந்த 6ஆம் வசனம் சொல்லாமலே செத்து போயிருப்பாரே. உம்முடைய கைகளிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், அதை சொல்லாமலே இறந்து போயிருப்பாரே. தேவ சித்தத்தின் நடுவிலே பூரணமாக தன்னுடைய உயிர் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று கருதி கடைசி சொட்டு இரத்த வரை உங்களுடைய ரட்சிப்புக்காக, என்னுடைய ரட்சிப்புக்காக சிந்த கருதி ஆண்டவர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கடைசி வரை சிலுவையிலே தொங்கினார். அந்த காடியை மயக்க மருந்தை ஆண்டவர் நிராகரித்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எத்தனை போராட்டங்கள்! ஆதியாகமம் முதல் அங்கே சிலுவையின் அடிவார வரை எத்தனை போராட்டங்கள்! சிலுவையிலே ஆண்டவர் ரத்தம் சிந்துவதை தடுக்க வேண்டும், அவர் மரிக்க கூடாது என்று சொல்லி போராடிய பிசாசு. ஆனால் ஆண்டவர் பிசாசை, உலகத்தை, மாம்சத்தை வென்று வெற்றி சிறந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிள்ளை பிறந்தது, வளர்ந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னும் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது, இரும்பு கோலால் உலகத்தை ஆள சீக்கிரமாக வர இருக்கிறது இயேசுவானவர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். என்ன பார்க்கிறோம்? 5ஆம் 6ஆம் வசனம் பாருங்கள். சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவளுடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இயேசுவானவர் பரமண்டலத்திலே தேவ சமூகத்திலே சிங்காசனத்திலே பிதாவோடு வீற்றிருந்து ஆளுகை செய்து வருகிறார். இரும்புக்கோல் என்ன அர்த்தம்? சர்வாதிகாரம். சர்வ அதிகாரத்தோடு சர்வ வல்லமையோடு ஆண்டவர் ஆளுகை செய்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பிசாசுக்கு எப்படி இருக்கும்? நினைத்தது நடக்கவில்லையே, அப்போ ஏதாவது செய்யணுமே, யுத்தம் பண்ண வேண்டுமே என்று சொல்லி யுத்தத்தை அவன் பிரகடனம் பண்ணுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். 7ஆம் வசனம் பாருங்கள். வானத்திலே, வெளிப்படுத்தின விசேஷம் 12:7 முதல், வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட சாத்தானோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும்
யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை, தோல்வி. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. வானத்தில் அவங்க ஒரு இடத்துல இருந்தாங்க, அது காணாம போயிட்டு திடீர்னு அவங்க கால்களில் இருந்து உருவி போய்விட்டது. எப்போ அப்படின்னா எங்க நிப்பாங்க, எங்க தங்குவாங்க, எங்க உட்காருவாங்க, எப்படி யுத்தம் பண்ணுவாங்க? கீழே தானே விழணும். கீழே விழணும்னா பூமியில விழணும்னு அர்த்தம். பாருங்க, 9ஆம் வசனம் முதல், உலக மனத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியில விழ தள்ளப்பட்டது. என மேலத்தான் இடம் இல்லையே, அதனோட கூட அது சேர்ந்த தூதரும் பிசாசுகள் தள்ளப்பட்டார்கள் சொல்லி வேதத்திலே நான் வாசிக்கிறோம். ஆக யுத்தம் உண்டாகியது, யுத்தத்திலே சாத்தான் தாழ்த்தப்பட்டு போனான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 10, அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, சத்தம் இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு தாழ்த்தப்பட்டு போனான். குற்றம் சாட்டக்கூடியவன் தேவனுக்கு முன்பாக நம்மை பற்றி, யோபுவை பற்றி குற்றம் சாட்டினான். சீமோனை பற்றி குற்றம் சாட்ட அவன் எத்தனித்தான். சீமோனே, சீமோனே, கோதுமை சுளைகளை படைப்பது போல உங்களை எல்லாம் படைப்பதற்கு பிசாசு என்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டான். நானும் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று ஆண்டவர் பதிலளிப்பதாக லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 22ஆம் அதிகாரத்திலே, மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே நாம் காண்கிறோம். சரி, யுத்தம் உண்டாயிற்று, பிசாசு தோற்று போனான், பூமிக்கு தள்ளப்பட்டான், குற்றஞ்சாட்டி கொண்டே இப்பொழுது இருக்கிறான். இனிமே அந்த யுத்தத்திலே எப்படி ஜெயித்தார்கள், எப்படி பிசாசு தன்னுடைய அதிகாரத்தை இழந்து போனான்? 11, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பிசாசை ஜெயிக்கணும்னா 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்றீங்களே, அதுதான் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், ஆண்டவருடைய வசனம். இந்த 2 மூலமாக ஜெயம் கிடைக்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சாட்சியின் வசனம், தேவனுடைய வசனம் தேவ ஆவியின் பட்டயம் என்று சொல்லி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். என்னைக்கும் நம்மை சுற்றி இயேசுவின் ரத்தம் இருக்க வேண்டும். என்னைக்கும் நம்முடைய வாயிலே, நம்முடைய கையிலே, நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய வசனம் இருக்க வேண்டும். வசனம் இல்லை, விசனம்தான். இரத்தத்தினாலே சூழப்பட்டு கையில் ஆண்டவருடைய பட்டயத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஜெய வீரர்களாக, ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்வோம் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. அப்போ சாத்தான் இறங்கிட்டானே, 12ஆம் வசனம். ஆகையால் பரலோகங்களே, பாருங்க, ஒரு பரலோகம் இல்லை, நிறைய இருக்கு. there are so many realms, so many stages in heaven என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே கலிகூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இறங்கும் சாத்தான் பூமியில இறங்கி விட்டான். யாரை வஞ்சிக்கலாம், யாரை விழுங்கலாம் என்று சொல்லி மிகுந்த கோபத்தோடு ஆபத்துக்கள் வரத்தக்கதாக ஆங்காங்கு சுற்றி திரிகிறான். அப்போ 2 சிறகுகள் கொடுக்கப்பட்டன என்று பார்க்கிறோமே. யாருக்கு? இஸ்ரவேலுக்கு. அந்த ஸ்திரீயானவளுக்கு எங்கே பார்க்கிறோம்? 14. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. வலு சர்ப்பம் பூமியிலே தள்ளப்பட்டது. அந்த ஆண் பிள்ளையை, இயேசுவை துன்புறுத்த பார்த்தது. இஸ்ரவேல் ஸ்திரீ தப்பி விட்டாள். தேவ மக்களோடு யுத்தம் நடந்தது. யுத்தத்தில் வெற்றி தேவனுடைய ஜனங்களுக்கு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய இரத்தத்தினாலே சூழப்பட்டவர்களாக வாழுங்கள். ஆண்டவருடைய வசனம் எப்பொழுதும் உங்களுடைய நினைவுகளிலும் நெஞ்சுகளிலும் இருக்க கடவுது. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உங்களுடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வலு சர்ப்பத்தை குறித்து, திரித்துவ தீமையின் முதலாவது ஆழ்த்தத்துவத்தை குறித்து, சாத்தானை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, எங்களுக்கு பயமில்லை கர்த்தாவே. ஏனென்றால் உங்களுடைய இரத்தத்தினாலே சூழப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு அச்சமில்லை ஆண்டவரே.
காரணம் உம்முடைய வசனம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைந்திருக்கிறது. உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்குகளை எல்லாம் மனப்பாடம் பண்ணி எங்களுடைய இருதயத்திலே வைத்திருக்கிறோம். எனவே கர்த்தாவே, நாங்கள் ஜெயமுள்ள மக்களாக, ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இந்த உலகத்தில் வாழத்தக்கதான வழிமுறைகள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு வழங்கி இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.